தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தால் நடத்தப்படும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A 4க்கான ஆன்லைன் வகுப்புகளுக்கான அட்மிஷன் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எங்க அகாடமில. சோ இதனுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வீடியோ கிளாஸஸ் நீங்க எக்ஸாம் முடிகிற வரையும் பயன்படுத்திக்கலாம். மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே இலவசமா கொரியர் மூலம் அனுப்பிடுவோம் நாங்களே. அதுக்கப்புறமா ஆன்லைன் வகுப்புகள்ல இப்போதைக்கு நாங்க சேர்ந்துட்டோம் சார். நாங்க அடுத்து டைரக்ட் கிளாஸ் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டைரக்டா வந்து லாக்டவுன்ல முடிஞ்ச உடனே டிரான்ஸ்போர்டேஷன் ஃப்ரீ ஆனோடனே நீங்க வந்து டைரக்டா எங்க அட்மிஷன் அணுகி மீதமுள்ள பேலன்ஸ் ஃபீஸை மட்டும் கட்டி நீங்க வந்து பயன்பெற்றுக்கலாம். குட் மார்னிங் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லாக்டவுன் டெஸ்ட் சீரிஸோட டே 8ல இருக்கும். எஸ், இன்னைக்கு ஜூன் 9th. இன்னைக்கு நம்மளோட சிலபஸ் அண்ட் சோர்ஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். நாளைக்கு ஜூன் 10th, டே 8 ஆன ஜூன் 10th என்ன டெஸ்ட் அப்படின்றத நான் மார்னிங் கண்டக்ட் பண்ணி ஈவினிங் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வீடியோ அப்டேட் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டே 8ல என்ன சிலபஸ் அண்ட் சோர்ஸ் அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இங்க பாருங்க, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஷெடியூல். ஸோ இந்த ஃபைனல் ஷெடியூலை பொறுத்த வரையும் நம்ம 4 சப்ஜெக்ட்ஸ் ஹேண்டில் பண்ணுறோம் இல்லையா. ஸோ டே 6 அண்ட் டே 7 நேற்று ஈவினிங் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் டே 7ஓட டெஸ்ட்டுக்கு. அதே மாதிரி இன்னைக்கு டே 8க்குள்ளே என்டர் ஆக போகிறோம். டே 8ல் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னெல்லாம் சிலபஸ் இருக்குது அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அகிடேஷன். இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2ல் regarding nationalism and national Gandhian phase. then historyல வால்யூம் 2ல பார்த்தீங்கன்னா லெசன் 2, 3 and 4. ஏன் அப்படின்னா டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அகிடேஷனா என்னென்னலாம் இருக்குது. ஃபர்ஸ்ட் காந்தியோட சத்தியாகிரகா அஹிம்சா மெத்தட். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாடரேட் மெத்தட். மாடரேட்னா கொஞ்சம் ப்ரெஷர் அவங்களுக்கு கொடுக்கறது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அப்படின்னா வந்து வயலன்ஸ் மெத்தடை கையில் எடுக்கிறது. அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம். ரெவல்யூஷனரி அப்படின்னா வந்து ஒரு புரட்சிகரமான குண்டு போடுறது, அதே மாதிரி வந்து கொலை செய்யறது, அந்த மாதிரி கொள்ளையடிக்கிறது, அந்த மாதிரி ரெவல்யூஷனரி எக்ஸ்ட்ரீமிசம். இந்த மாதிரி நம்மளோட தேசிய போராட்டம் இருக்கு இல்லையா, அது பார்த்தீங்கன்னா 3 விதமாக இருந்திருக்கு. அதெல்லாம் பற்றி படிக்கிறதுக்கு தான் இந்த 3 லெசன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வந்து பாலிட்டியில் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்ல ஒரு டெஸ்ட்டுக்குமே, அதாவது ஒரு டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பர்லுமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 4 கேள்வி இருக்கும். பிகாஸ் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ்னா யாரெல்லாம் வராங்க? பிரசிடென்ட். சாதாரணமாக பிரசிடெண்ட்டை பற்றி கேள்வி இல்லாத ஒரு கொஷின் பேப்பரே இருக்காது. ஸோ பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர், கேபினெட், அவங்களோட கவுன்சில்ஸ், இதை பற்றிலாம் நம்ம படிக்கிறதுனால யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் இஸ் ஸோ மச் இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதனால் இந்த 2 டாப்பிக்லையும் வந்து எக்ஸிக்யூட்டிவ் பற்றி படிங்க. நான் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் கொடுத்ததுனால யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் படித்தா போதும். ஏன்னா நம்ம ஃபர்தராக வர டெஸ்ட்டில் ஸ்டேட் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி படிப்போம். ஸோ இந்த 2 சாப்டர்லையும் யூனியன் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் படிங்க. அடுத்து தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா 9வது தமிழ் இலக்கியம் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் டெஸ்ட்டில் பாதி பார்த்துட்டோம். இன்னைக்கு மீதி பாதி பார்ப்போம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜியாகிரஃபி இல்லை. பிகாஸ் இங்கே பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட வந்து நீங்கள் ஒரு 50 பேஜ் கிட்ட படிக்கணும். என்னதான் 3 லெசனாக இருந்தாலும் 50 பேஜ் தான் அது மொத்தமாக இருக்குது. ஸ்டில் அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்றதுனால ஜியாகிரஃபியை இன்னைக்கு ஸ்கிப் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எக்ஸிக்யூட்டிவும் வந்து ரொம்ப முக்கியம். அதனால் நோட்ஸ் எடுத்து மெமரைஸ் பண்ணி படிங்க. நாளைக்கு மார்னிங் நான் கொஷின் பேப்பரோடு உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நாளைக்கு மார்னிங் பார்ப்போம். அதே மாதிரி நாளைக்கு ஈவினிங் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோவை கொடுத்துட்றேன். தேங்க்யூ.